தமிழகத்தில் 9 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. திருத்தணியில் 102.56 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்காசி, நெல்லை, கோவை, நீலகிரி, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் அறிவிப்பு. காங்கிரஸ் தலைவர்கள் முதலமைச்சர் விஜயை சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஒதுக்கீடு. டெல்லி மால்வியா நகரில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தின் அடித்தளத்தில் பலர் சிக்கியிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. டெல்லியில் தீ விபத்து ஏற்பட்ட போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹோட்டலின் மாடியில் இருந்து 2 பெண்கள் கீழே குதித்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லியில் தீ விபத்து ஏற்பட்ட ஹோட்டலில் பல்வேறு விதிமீறல்கள் நடைபெற்றது அம்பலம். 6 அறைகளுக்கு மட்டுமே உரிமம் பெற்று 25 அறைகளை வாடகைக்கு விட்டதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் ஹோட்டல் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். தீ விபத்தில் பலியானோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. தமிழகத்தின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் போதைப் பொருள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் கிரைம் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள சட்டம் ஒழுங்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போதை பொருட்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கட்டுப்படுத்தலுக்கு, சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்க போகிறோம். டாஸ்மாக் துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதை தடுப்பது, காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சராக ஆனந்தும், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சராக ஆதவ் அர்ஜுனாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வெங்கட்ரமணனும், கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வன்னி அரசவையும் நியமித்து அரசாணை வெளியீடு. ஈரோட்டிற்கு செங்கோட்டையனும், திருப்பூருக்கு அருண்ராஜும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம். மதுரை, தேனி மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சராக நிர்மல்குமாரும், புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பர்வேசையும் நியமித்து அரசாணை. கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக கீர்த்தனா, சிவகங்கை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பிரபு நியமிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக கமலி, வேலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக விஜய் பாலாஜி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது. திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல வருமான வரித்துறை வாதம் முன்வைத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குகள் வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் வழக்குகளை திரும்பப் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முதல்வர் விஜய் தரப்பில் இருந்து தொடர்பு கொள்ளவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேட்டி. அதிமுக குறித்து பேசும் பாணியை முதல்வர் விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை நாங்கள் எடுக்கவில்லை என திமுகவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் சேர்ந்து விட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். அப்படி ஒரு முடிவு எதுவும் இப்ப எடுக்கல. அவர்களுக்கு இந்த சொல்லையே தாங்கிக் கொள்ள முடியாத கொஞ்சம் கோபம் ஏற்படுகிறது சொன்னா, மற்றவர்கள் அதிக இடங்களை பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தவாறே தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லையே. அது சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு அவர்கள் கொள்ளுகிற கோபம் என்று நான் எடுத்துக்கொள்வேன். அதிமுகவில் தொடர்கிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பெருந்தன்மையோடு அதிமுக மாவட்ட அலுவலக சாவியை இபிஎஸ் தரப்பிடம் ஒப்படைத்ததாகவும் பேட்டி. என்னை பார்க்க வர்றாங்க. இது எப்போது எங்களுக்கான புதுக்கோட்டையில உங்க மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பல காலத்துல மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், காவிரி வைகை குண்டாரா இருக்கட்டும், எந்த துணைக்கோள் நகரமா இருக்கட்டும், எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் துணைன்னு இருக்கேன். என் மேல எப்போதுமே மக்களும் பிரியமா இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகளும் பிரியமா இருப்பாங்க. இவ்வளவுதான். நீங்க பரபரப்பா நீங்க கேட்கிற அளவுக்கு தயவு செய்து செய்திகள் எதுவும் இல்லை. டெல்லியில் அடுத்தடுத்து பாஜக தலைவர்களை சந்தித்த அண்ணாமலை அடுத்து என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. தனிக்கட்சியா பாஜகவில் தொடர்வதா என்பதை தனது பிறந்த நாளான நாளை அறிவிக்க உள்ளதாக தகவல். கோவை மற்றும் மதுரையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று போஸ்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பாரில் கார் ஏற்றி 2 பெண்கள் கொல்லப்பட்ட சம்பவம். பாரில் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தூத்துக்குடியில் பிரபல சினிமா நடிகையான தீபாவின் தந்தைக்கு அரிவாள் வெட்டு. 3 பேரை கைது செய்து போலீஸ் தீவிர விசாரணை.
திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வழங்கிய நெய்யில் கலப்படம் செய்யப்பட்ட விவகாரம். நாடு முழுவதும் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் 60 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 45 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கம். கர்நாடக மாநில முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பதவியேற்றுக் கொண்டார். துணை முதலமைச்சராக பரமேஸ்வரா பதவியேற்றார். ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡತೆಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುತ್ತೇನೆಂದು ಮತ್ತು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ನ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಮತ್ತು ಅಂತಃಕರಣಪೂರ್ವಕವಾಗಿ ನಿರ್ವಹಿಸುತ್ತೇನೆಂದು ಭಯ ಅಥವಾ ಪಕ್ಷಾತೀತವಲ್ಲದೆ ರಾಗ ದ್ವೇಷವಿಲ್ಲದೆ ಎಲ್ಲ ಬಗೆಯ ಜನರಿಗೆ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಮತ್ತು ಕಾನೂನಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನ್ಯಾಯಯುತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆಂದು ನನ್ನ ಅಜ್ಜ ಗಂಗಾಧರಜ್ಜನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತೇನೆ. ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கேவின் மகன் பிரியங்க் கார்கேவுக்கு டிகேஎஸ் அமைச்சரவையில் இடம். முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா சித்தராமையாவும் அமைச்சராக பதவியேற்பு. மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதா பிராதா பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 59 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக சபாநாயகரிடம் கடிதம் வழங்கிய நிலையில் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு ரீதியான அனைத்து குழுக்களும் உடனடியாக கலைப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான உயர்மட்ட அமெரிக்க குழு டெல்லி வந்துள்ளது. சந்தை அணுகல் மற்றும் பரஸ்பர வரி குறைப்பு தொடர்பான இந்த ஒப்பந்தம் 99% நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த சில வாரங்களில் இது அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் தூதரகங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல். விமான நிலையத்தில் பணியில் இருந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். டான் 3 படத்திலிருந்து விலகியதால் நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த ஒத்துழையாமை உத்தரவை சினிமா தொழிலாளர் கூட்டமைப்பு வாபஸ் பெற்றுள்ளது. திரைப்படத்துறையின் பிற அமைப்புகள் தலையிட்டதாலும் ரன்வீர் சிங் அனுப்பிய சட்ட நோட்டீஸை தொடர்ந்தும் இந்த சுமூக தீர்வு எட்டப்பட்டுள்ளது. இந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் அதிகரிக்க தேவையான திட்டங்களை தீட்ட வேண்டும். மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தொடக்கம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இவிஎம் எந்திரங்கள் சரிபார்ப்பு. விமான எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த 10,000 கோடி ரூபாய் நிதி. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தமிழகம் முழுவதும் 7,000 பெட்ரோல் பங்குகளை மூடி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை. குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக சிசிடிவி பதிவுகளை பெறும் விவகாரத்தில் டிவிஆர் உபகரணங்களை பறிமுதல் செய்வதை காவல்துறை கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு. பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி.
சென்னை கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையம் அமைக்க டெல்லியைச் சேர்ந்த நிறுவனத்துடன் மெட்ரோ நிறுவனம் ஒப்பந்தம். ரயில் நிலையம், மெட்ரோ, பேருந்து நிலையங்கள் இடையே இணைப்பு வசதி ஏற்படுத்துவது தொடர்பாக அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் மரியாதை. தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாநில உரிமைகள் போன்றவற்றில் கருணாநிதியின் பங்களிப்பை நினைவு கூர்கிறோம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு சார்பில் அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் உயரதிகாரிகள் கருணாநிதியின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை ஒட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழஞ்சலி. ஒட்டுமொத்த வாழ்நாளையும் தமிழ் மக்களின் கண்ணியத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடுவதிலேயே செலவிட்டவர் கருணாநிதி என்று எக்ஸ் தள பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவு. ஒரு நாள் போலீசார் பணியில் இல்லை என்றால் என்ன ஆகும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. போலீசாரின் பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் பதிலளிக்க உத்தரவு. திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 2 பேரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை போக்சோ நீதிமன்றம் அனுமதி. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 2 மீது குண்டாஸ் பாய்ந்தது. திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரம். செவிலியர் உயிரிழப்பிற்கு தரமற்ற மருந்தே காரணம் என்று விசாரணை குழுவின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். சென்னை பெரம்பூரில் எஸ்.ஜே. சூர்யா படத்தின் படப்பிடிப்பில் கேஸ் பலூன் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம். கேஸ் சப்ளை ஒப்பந்ததாரர் ராமு, பொறுப்பாளர் ஆறுமுகம் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை என புகார். ஊர்காவல் படையில் பணியாற்றி வரும் சதீஷ்குமார் என்பவர் கைது. புதுச்சேரியில் தந்தையுடன் பைக்கில் சென்ற சிறுவன் மீது மின்சார வயர் அறுந்து விழுந்ததால் பரபரப்பு. சிறுவன் துடிதுடிக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் காண குவிந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். 3 நாட்கள் உதகையில் ஓய்வெடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் தங்கியுள்ள பகுதியில் ரசிகர்கள் குவிந்ததால் மீண்டும் மைசூரு புறப்பட்டுச் சென்றார்.
எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி பிரதமர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மத்திய அமைச்சர்கள் மூவர் ஒரே காரில் பயணம் செய்து அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்றுள்ளனர். அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான், CR பாட்டீல், கிஷன் ரெட்டி ஆகிய மூவரும் ஒரே காரில் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் வரும் 10ஆம் தேதி NDA முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதல்வர்கள் ஆலோசனை கூட்டம், மத்திய அரசின் சாதனை கொண்டாட்டங்கள் மற்றும் 2029 மக்களவை தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். ஈரான் போர் நெருக்கடியால் ரூபாய் மதிப்பை பாதுகாக்க RBIயின் 1,14,000 கோடி மதிப்பிலான தங்கம் விற்பனை என்ற தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் இந்திய அந்நிய செலாவணி கையிருப்பில் 16.40% இருந்த தங்கத்தின் பங்கு மே மாதம் 16.85% உயர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளது. கும்பமேளாவில் வைரலான மோனலிசா முதற்கட்ட ஆவணங்களின்படி மேஜர்தான் என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள அவரது கணவர் முகமது ஃபர்வான் மத்திய பிரதேச நீதிமன்றத்தை அணுக ஏதுவாக 1 மாத கால டிரான்சிட் பெயில் வழங்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பு புகார்கள் காரணமாக இந்தியா மற்றும் சீன பொருட்களுக்கு 12.5% வரை வரி விதிக்க அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் சீன இறக்குமதிக்கு வரி விதிக்க பயன்படுத்தப்பட்ட 301 சட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கிழக்கு யுக்ரைனில் ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதியான டோனட்ஸ்க் பகுதியில் பயணிகள் பேருந்து மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பேருந்து வெடித்துச் சிதறும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் சொந்த ஊரான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள எண்ணெய் முனையம் மீது யுக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். ரஷ்யாவின் புகழ்பெற்ற சர்வதேச பொருளாதார மாநாடு தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த தாக்குதல் நடைபெற்றது. ஸ்பெயினில் கடந்த மே மாதத்தில் வெப்பத்தின் தாக்கத்தால் 101 பேர் உயிரிழந்துள்ளனர். இது 2015ற்கு பிறகு மே மாதத்தில் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.